திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 4.5 ஆண்டுகளில் அவங்களுடைய வாக்குறுதியில் சொன்ன எல்லா விஷயங்களும் நிறைவேற்றிருக்காங்களா? சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு முதல்வர் வந்து எல்லா இடங்களையும் சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையிலே அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சுருக்காங்களா? மகளிர் ஊக்கத்தொகை 5000 ரூபா கொடுத்துருக்காரு. இதை வந்து அவர் சொன்னபடி அவர் தன்னுடைய வாக்குறுதியில் சொன்னதை நிறைவேற்றிருக்காரா அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளில் பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. நம்ம ரொம்ப உதாரணமாக சொல்லணும்னா கல்வி கடனை வந்து ரத்து பண்ணுவோம், தங்கம் வந்து நீங்கள் அடகு வைங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் வந்து ரத்து பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நீட்டை நாங்கள் வந்து நீக்கிடுவோம் அப்படின்னாங்க. அப்படி எதையுமே அவங்க செய்ய கிடையாது. ஆனால் இந்த 4.5 ஆண்டுகள் முடிவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஊர் பூரா போஸ்டர். ஸ்டாலின் அவர்கள் வந்து 4.5 ஆண்டுகள் அவர் பண்ண ஒரு சாதனை கூட அவரால் போஸ்டராக வைக்க முடியலையா அப்படின்றது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் நாங்கள் 5000 ரூபா கொடுத்துருக்கோம், 5000 ரூபா கொடுத்துருக்கோம், 5000 ரூபா கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு போஸ்டர் வைக்கிறாங்க. அதுவும் அரசு செலவில் போஸ்டர் வைக்கிறது இன்னமும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்களுடைய சாதனைகளை அவங்க வந்து சொல்லியெல்லாம் மக்கள்கிட்ட போய் செய்யணும். ஏன்னா 4.5 ஆண்டுகள் அவங்க நம்பி தானே மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. 4.5 ஆண்டுகள் என்ன பண்ணாங்கன்ற கேள்வி தானே வந்து நிற்கிது. நீட்டை போக்குறேன்னு சொன்னீங்க, நீட்டை போக்குனீங்களா? கண்டிப்பாக போக்கவே இல்லை. இப்போ மத்திய அரசு தான் வந்து நீட்டை வந்து போக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்தியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செஞ்சிடுவோன்றாங்க. கண்டிப்பாக முடியுமான்னு தெரியல. ஏன்னா அது நீதிமன்றத்துடைய உத்தரவின் பேரில் வந்த ஒரு விஷயம். மறுபடியும் நீதிமன்றத்துக்கிட்ட போய் நிற்கணும். ஆல்ரெடி நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு சொல்லிடுச்சு, நீட்டு இருக்கத்தான் செய்யும் அப்படின்றது. தெரிஞ்சே ஒரு பொய்யை தான் சொல்கிறாங்க திமுக. அதே மாதிரி இந்த 5000 ரூபா விஷயத்தை எடுத்துக்கலாமே. மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே அதை செய்யவே இல்லை. இப்போ அப்போ இருந்த நிதியமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் படித்தார். அந்த வெள்ளை அறிக்கையில் அவர் என்ன சொல்ல வரான்றதே புரியல. அந்தளவுக்கு தான் அவருடைய தமிழ் அப்படின்றது இருந்தது. பொதுவாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் நிதி பற்றாக்குறை இருக்குது, நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, கஜானாவில் பைசாவே இல்லைங்கிறத அவர் தோராயமாக சொல்ல வந்தார். ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படியா இருக்குது. அதிமுக விட்டுட்டு போனதோட இப்போ கடன் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த இடைக்கால பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 10,62,200 கோடி ரூபாய் கடன் தமிழ்நாட்டுடைய கடன் இருக்குது. ஒரு தலைக்கு 10,62,200 கோடி ரூபாய் கடன் தமிழ்நாட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவுக்கு கடன் தமிழ்நாடு தான் வாங்கியிருக்கு. முதல் கடனில் நம்பர் 1 மாநிலம் எதுனா தமிழ்நாடு அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. இந்த 5000 ரூபாய்க்கு திருப்பி வரேன். முதல் 28 மாதங்கள் இவங்க பணம் போடவே கிடையாது. அதுக்கப்புறம் தான் எலெக்ஷனை ஒட்டி பாராளுமன்ற எலெக்ஷன் வரும்போது மாதம் 1000 ரூபாய் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, சொன்ன 1000 ரூபாயாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண்களுக்கும் கொடுத்தாங்களான்னா கிடையவே கிடையாது. அதில் இவங்க கிரிட்டீரியாலாம் செட் பண்ணாங்க. இந்த மாதிரி அளவுகோலில் இருக்கணும், அந்த மாதிரி அளவுகோலில் இருக்கணும். ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் அதை அவங்க செய்யவே இல்லை. யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது எல்லாத்துக்கும் தெளிவாக தெரிஞ்ச விஷயம்தான். அரசு ஊழியர்கள், கொஞ்சம் வருமானம் அதிகமாக இருக்கவங்க, டேக்ஸ் பே பண்ணுறவங்க, இந்த மாதிரி வேறு சலுகைகளில் பணம் பெறுறவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் தேவை கிடையாது. ஆனால் இவங்க தானே வாக்குறுதி கொடுத்து வந்தாங்க, நாங்கள் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. 28 மாதம் கொடுக்கல, எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கல. கொடுத்துட்டு இருந்த மகளிருக்கு எல்லா மாதமும் கரெக்டான அமௌண்ட்டு போய் சேர கிடையாது. ஆனால் இன்றைக்கி எப்படி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் 5000 ரூபா போட்டிருக்கோம் அப்படின்னு வெறும்னவே ஒரு போஸ்டர் எல்லா இடத்துலையும் ஒட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்தந்த ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய தகவல்களை எடுத்து ஒவ்வொரு தனிநபருக்கும் வந்து கால் பண்ணுறாங்க. எனக்கே தனிப்பட்ட முறையில் கால் வந்தது. நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. வாங்கலைங்க, எனக்கு அந்த எலிஜிபிலிட்டியே கிடையாது. நீங்கள் கொடுத்தா வாங்கிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு அந்த எலிஜிபிலிட்டியே இல்லை, எனக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்றத கேட்குறேன். சார் கொடுத்தா வாங்கிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சரி கொடுங்க அப்படின்ற. உங்களுக்கு வீடு வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. வீடு எப்படிங்க எனக்கு கொடுப்பீங்கன்னா, ஹவுசிங் போர்டில் வீடு இருக்குது, உங்களுக்கு நான் தரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. எலெக்ஷன் டயத்தில் தான் இவங்களுக்கு இந்த ஞான உதயம் அப்படின்றது பிறக்குமா. இந்த மாதிரி ஒரு தமிழக அரசுடைய இருக்கக்கூடிய ஒரு பல திட்டங்களை வந்து சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா சார் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. இதெல்லாம் வேணுமான்னு கேட்குறாங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. நான் வேணும்னு சொன்னால் எனக்கு கொடுக்க போகிறாங்களா, இல்லை கொடுக்க போகிறாங்கன்னா என்ன மாதிரியான க்ரைட்டீரியாலையும் எனக்கு தருவாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. கல்வி கடன் இருக்கா, உங்களுக்கு நகை கடன் இருக்கா, இதெல்லாம் கேட்குறாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நாங்கள் வந்து ரேஷன் கடையிலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் தான் பேசுகிறாங்களா, இல்லை திமுகவுடைய வார்டு மெம்பர், அந்த கவுன்சிலருடைய சொந்தக்காரங்க, இல்லை யாரையாவது எம்ப்ளாய் பண்ணி பேசுகிறாங்களா அப்படின்றது தெரியல. இந்த 5000 ரூபாயை அதே மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் ரொம்ப பிரபலமாக திமுக இருக்கக்கூடிய ஒரு போஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு 1000 ரூபாய் கொடுக்க மறுத்தால் நாங்கள் 5000 ரூபாயாக கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஏமாத்து வேலை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இவங்களால 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாயை இந்த எலெக்ஷன் வரைக்கும் கொடுத்துருக்க முடியும். எந்த அரசும் தடுக்க போகிறது கிடையாது, எலெக்ஷன் கமிஷனை தடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா இது நீண்ட நெடுங்காலமாக இந்த அமௌண்ட் அப்படின்றது போட்டுக்கிட்டே தான் வராங்க. எதுக்கு திடீர்னு பதறி போய் மத்திய அரசு இதை தடுக்க நினைக்கிறது? அதனால் நாங்கள் மாதம் முன்னாடியே 3000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இதில் வந்து என்ன பெரிய போங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடை காலத்திற்கு சிறப்பு தொகையாக 2000 ரூபா தராங்களாம். அது என்ன கோடை கால சிறப்பு தொகை, எனக்கு 2000 ரூபா என்னன்னு எனக்கு புரியல. கொடுத்துட்டு முதல்வர்கள் கொடுத்த அவருடைய அந்த 4 நிமிட உரையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து சேமித்து வச்சுக்கோங்க, பிற்காலத்தில் உங்களுக்கு தேவையான செலவுகளுக்கு வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. 5000 ரூபாயை மாதம் கொடுக்க வேண்டிய 1000 ரூபாயும் ஒழுங்காக கொடுக்கக்கூடாது, கொடுக்கல.
ரூபாயா கொடுக்குறாரு. அது எப்படி சேமித்து வச்சுப்பாங்கன்னு தெரியல. உண்மையிலே இந்த 5000 ரூபா அப்படின்றது ஒரு தமிழக சராசரி குடும்பத்திற்கு எந்த அளவுக்கான தேவையை பூர்த்தி செய்யும் தெரியல. இதை சேமித்து வச்சுக்கோங்கன்னு அவர் எப்படி பெருமையாக சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. அத்தியாவசிய தேவைகளுக்கு இதெல்லாம் பயன்படும் அப்படின்றாரு. அத்தியாவசிய தேவைகளுக்கு எப்படி பயன்படும்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி ஸ்கூல் ஃபீஸே குறைஞ்சபட்சம் 20,000 ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் கட்டுறாங்க. இதில் இந்த 5000 ரூபாய் எப்படி அவங்களுக்கு பத்துன்னு கேட்குறேன். 2 குழந்தைங்க இருக்க வீடெலாம் இருந்துச்சுன்னா அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்களுடைய வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு திமுக என்ன பண்ணுச்சு அப்படின்ற கேள்விக்கு திமுக பதில் சொல்ல மாட்டேங்குது. வேலைவாய்ப்புகள் எத்தனை பேருக்கு உத்தரவாதம் பண்ணியிருக்கு, எத்தனை அந்நிய செலாவணிகள், எத்தனை அந்நிய முதலீடுகள் தமிழ்நாட்டுக்குள்ளார வந்திருக்கு. இந்த மாதிரியான வெள்ளை அறிக்கைகள் கேட்டால் திமுக கொடுக்கவே கொடுக்காது. அடுத்து வரக்கூடிய அரசுல இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாமல் பார்த்துக்கணும். தேர்தல் நேரங்களில் ஆளுங்கட்சி இப்படி 5000 ரூபாயை கொடுத்து ஓட்டு வாங்குறது அப்படின்றது எந்த விதத்துலையும் சரியாக இருக்காது. திமுக எந்த விதத்துலையும் தான் சொன்னதை மக்களுக்கு செஞ்சதே கிடையாது. அதுக்கு உதாரணம் இந்த 5000 ரூபா தான். 28 மாதம் அவங்க காசை கொடுக்க கிடையாது. இந்த மாதம் கொடுக்க வேண்டிய 1000 ரூபாயை கொடுக்காம மொத்தமாக 5000 ரூபாயை போடுறாங்க. அடுத்து 2-3 மாதங்களுக்கு பணம் கிடையாது அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறாங்க. எல்லா பெண்களுக்கும் இந்த 5000 ரூபாயை கொடுக்க கிடையாது. செலக்டிவாக தான் மகளிருக்கு கொடுக்குறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் திமுக தான் சொன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சது கிடையாது. இந்த 4.5 ஆண்டுகளுடைய ரொம்ப மோசமான ஆட்சியோடைய ஒரு எதிரொலியாக தான் இந்த 5000 ரூபாயை நான் பார்க்குறேன். சட்ட ஒழுங்கு அப்படின்றது ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு. காவலர்களுக்கே இங்கே பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையில தான் தமிழ்நாடு அப்படின்றது இருக்குது. பெண்கள் தனியாக இரவு 10 மணிக்கு மேலே எங்கேயாவது போனாங்கன்னா பாலியல் சீண்டலுக்கு அதிகப்படியாக உள்ளாக்கப்படுகிறார்கள். குறிப்பாக அரசு கல்லூரிகளுக்குள்ளாரே, அரசு இடங்களுக்குள்ளாரையே பாலியல் சீண்டல், பாலியல் வன்முறைகள் நடக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, தரமணியில் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் கல்லூரியாக இருக்கலாம், இல்லாட்டி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளார இருக்கலாம், கோயம்புத்தூரில் ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கலாம். இது மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, காவல்துறை ஒதுக்குப்புறமாக ஊர்வரமாக இருக்க இடங்களில் அவங்களுடைய கண்காணிப்பு அப்படின்றது இல்லவே இல்லை அப்படின்றதான் பார்க்கணும். காவல்துறை ரொம்ப மெத்தனமாக இருக்குது. காவல்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அந்த துறை எப்படி செயல்படுது அப்படின்றதே அவர் கண்டுக்கிறதே கிடையாது. தேவையான எந்த விஷயங்களையும் செய்யாமல் வெறும்னா தேர்தலுக்கு முன்னாடி 5000 ரூபாயை கொடுத்து மட்டும் தேர்தலில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு திமுக கூட்டணி நம்புது. உண்மையிலே அது நடக்க போகிறது கிடையாது. மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள போகிறதே கிடையாது. அவர்களுக்கான எந்த ஒரு தேவையும் இந்த 5000 ரூபாய் பூர்த்தி செய்ய போகிறதே கிடையாது. அதனால் மக்கள் இதை ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ள போவதில்லை. தேர்தல் அப்படின்றது பல முக்கியமான விஷயங்களில் முடிவெடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த 4.5 ஆண்டுகளுடைய ஆட்சி நிர்வாக சீர்கேடுகளெல்லாம் மக்கள் மனதில் வைத்து கொண்டு தான் ஓட்டு போடுவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.